என்ன மாப்பிள்ள திடீர்னு எப்படி சொல்றீங்க? யாரு பொண்ணு எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்ல. எங்களாண்ட ஒண்ணுமே கேட்கவும் இல்ல. திடீர்னு நிச்சயம் சொன்னா என்ன அர்த்தம்? இது சூரிய பிரகாசுக்காவது தெரியுமா இல்லையா? மாமா எதுவா இருந்தாலும் நேர்ல வாங்க பேசிக்கலாம். நானே ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டேன். ஏசி கோச்சில் போட்டிருக்கேன் மாமா. நீங்க 3 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. மாப்பிள்ள அவன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கே லேட் ஆகும். எத்தனை மணிக்கு ட்ரெயினுக்கு போட்டிருக்கீங்க? மாமா நான் என்ன தெரியாமல போடுவேன். 8 மணி ட்ரெயினுக்கு தான் போட்டிருக்கேன். சீக்கிரமா கிளம்பி போங்க. ட்ரெயினை விட்டுறாதுங்க மாமா, அவனையும் விட்டுறாதுங்க. அவங்கிட்ட எதுவுமே சொல்லி கூட்டிட்டு வராதிங்க. சொல்லாம அவனை கூட்டிட்டு வாங்க, இங்க வச்சு பேசிக்கலாம். என்ன மாப்பிள்ள இதெல்லாம் கட்டிக்க போறவன்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமல எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க? இதுல வேற எங்களை வேற சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. என்ன நடக்குதாங்க? மாமா அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் நானே சொல்லிக்கிறேன் மாமா. நீங்க பத்திரமா அவனை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். சரி மாப்பிள்ள, நீங்க சொல்லி செய்யாம இருப்பேன்னா வந்துடுறோம். மாமா சூர்யா எதுக்கு ஊருக்கு போறோன்னு கேட்பான். நீங்க எதுவுமே சொல்லாம அவனை மட்டும் கூட்டிட்டு வாங்க. வாங்க தோற. என்ன தங்கராசு, தோட்டத்துல யாரும் சரியா வேலைக்கு வந்த மாதிரியே தெரியல. அடுத்த ஆளு விதை விதைக்கணும், ஒழுங்கா ஆட்களை வேலைக்கு வர சொல்லுங்க. சரிங்க தோற. மாமா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வர ஞாயிற்றுக்கிழமை சூரிய பிரகாஷ்க்கு நிச்சயம். சீக்கிரமா கிளம்பி வாங்க மாமா. நான் போனை வைக்கிறேன். சரி மாப்பிள்ள. தங்கராசு வர ஞாயிற்றுக்கிழமை 2வது பையனுக்கு நிச்சயதார்த்தம். பொண்ணு வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி மகதான். நிச்சயத்துக்கு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க தோற. என் மகளுக்கும் வர சனிக்கிழமையே நிச்சயம். என்ன சொல்றீங்க, சனிக்கிழமையா? ஆமாமா, அப்பயே பேசி முடிச்சாச்சு. மாப்பிள்ள வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி மகன் தான். போலீஸ் ஆபீசரா இருக்கான். நல்ல வசதியான குடும்பம் தான். என் தங்கச்சியே கேட்டா வேண்டான்னு சொல்லாம பேசி முடிச்சிட்டேன். அப்படியா? உங்க வீட்டுல சனிக்கிழமை நிச்சயமோ? என் மகனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம். அப்படியா? எங்களால வர முடியாது தோற. வீட்டுக்கு விருந்தாள்கள்லாம் வந்திருப்பாவ. வீட்டுல வேலையில இருக்கோம், வரலன்னு வருத்தப்படாதுங்க. பரவாயில்ல. என் மகனுக்கும் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம். நாங்களும் வர முடியுமா என்னன்னு தெரியல தங்கராசு. பரவாயில்ல தோற. இந்த தடவை நிச்சயத்தை சிம்பிளா பண்ணிடலான்னு தான் வீட்லயே வச்சுட்டோம். மண்டபம் பார்த்து வச்சா யாராவது நிறுத்துறதுக்குனே வராவ. தேவையில்லாம பிரச்சனைகள் தான் வருது. அதனால நிறைய பேரை கூப்பிடல. கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நிச்சயத்தை முடிச்சிடலான்னு இருக்கோம். அதுவும் நல்லதுதான் தங்கராசு. நாங்களும் வீட்டுல தான் நிச்சயத்தை வச்சிருக்கோம். நிச்சயம் முடிஞ்ச உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என் தங்கச்சி சொல்லிட்டா. அப்படியா? என் மகளுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே வைக்கலான்னு தான் நாங்களும் இருக்கோம். அப்போ கல்யாணமும் ஒரே நாள்லதான் இருக்கும். ஆமா தோற, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன். சரி தங்கராசு, நல்ல விஷயம் நல்லபடியா நடக்கட்டும். எப்பா என்ன சரோஜக்கா தோட்டத்துக்கு வர மாட்டாவளோ? அதே குரல். அப்பா சரோஜக்கா என்ன காலேஜுக்கு வர மாட்டாவளோ? என்னமா சொல்ற, காலேஜா? இல்லப்பா, தோட்டத்துக்கு. என்னாச்சுமா, உனக்கு ஏன் குரல் அப்பப்போ மாறி மாறி வருது? அது அங்கிள் தொண்டை கடிச்சிட்டு இருக்கு. என்னமா சொல்றா? தொண்டை கட்டிட்டு தானே இருக்கும், எப்படி கடிக்கும்? அது எனக்கு தொண்டை கட்டாது, கடிச்சிரும். என்னமோ தெரியல, முதல் வார்த்தை வேற மாதிரி வருது, 2வது வார்த்தை வேற மாதிரி வருது. உன் குரலை எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. எங்கன்னு தான் தெரியல. அது அங்கிள் டிவில கேட்டிருப்பிய. நான் நிறைய பேருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அடப்பி அதில் போவாரு. இந்த ஆள் என்ன முதல்ல எபிசோட்ல பேசுனது என்ன என் குரல மறக்காம இருக்காரு. அதுக்கு பிறகு சூர்யாவும் சரோஜாக்காவும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாவ. என்னால இவர் முன்னால சத்தமா பேச முடியலையே. அதே குரல் இப்ப அடலப்படுத்தியாரு. நெட்ட மாதிரி என்னாச்சுமா? தொண்டை கடிச்சிட்டுப்பா. இனி சரோஜா தோட்டத்துக்கு வர மாட்டாமா. அவளுக்கு வர சனிக்கிழமை நிச்சயம் இருக்குல்ல. என்னது? அதே குரல். இவர் வேற இடையில கிடந்துட்டு அதே குரல் அதே உரல் நீச்சு ஆவல் அடிக்காரு. வர சனிக்கிழமை சரோஜாக்காவுக்கு நிச்சயமா? ஆமாமா, சரோஜா பிள்ளைக்கு வர சனிக்கிழமை நிச்சயம். நீ வேணா லீவ் போட்டு சரோஜா பிள்ளை கூட போய் இருமா. நீ இருந்தா அவ கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருப்பா. சரிப்பா. என் மகனுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயம். வந்துருமா? ஞாயிற்றுக்கிழமையா? ஆமாமா, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிட்டே இருக்கா? அது இல்லங்கள் 2 நாள் தொடர்ந்து விசேஷமா இருக்கே, எதுக்கு முதல்ல பலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நெட்ட மாதிரி முதல்ல நம்ம வீட்டுலதாம்மா, அதனால சனிக்கிழமை அங்க வந்துரு. சரிப்பா. சனிக்கிழமை வரைக்கும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், இப்பயே ஓடிடுறேன். சரி தங்கராசு, கல்யாண வேலைன்னு அலைகிறதுனால அடிக்கடி தோட்டத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. நீங்க கொஞ்சம் நல்லா தோட்டத்தை பாத்துக்கிடுங்க. என் மகளுக்கும் தானே கல்யாணம், நான் அந்த வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் இருந்து பாப்பியன்னு நான் நினைச்சேன். சரி நீங்க போங்க, கருப்பையும் பாத்துக்கிடுவான். நானும் கல்யாண விஷயமா அங்க போக வேண்டியிருக்கு. சரி தங்கராசு, எந்த வேலை இருந்தாலும் தோட்டம் ரொம்ப முக்கியம்ல.
பாத்துக்கிடுங்க, நான் வரேன். தெரியும் தெரியும், இத்தனை வருஷமா தெரிஞ்சுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். தூர பேச்சே சரியில்லை, அதனாலதான் அவர்கிட்ட வேணும்னே இந்த மாதிரி பேசி விட்டுருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் அவர் மகனுக்கு நிச்சயம் நிச்சயம்னு என் முன்னாடியே சொல்றாரு. நான் மட்டும் என்ன சும்மா விடுவேனா? என் மகளுக்கு அவர் மகன் நிச்சயத்துக்கு முன்னாடி நாளே நிச்சயம் பண்ணி காட்டியேன். அப்ப தெரிய நான் யாருன்னு. இப்பயே போய் நிச்சயத்துக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். முதல்ல நம்ம தங்கச்சிக்கிட்ட பேசணும். இவர் மகன் என் பிள்ளைய பைக்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறான். இத சொன்னா இவரு எங்க மூஞ்ச கொண்டு போய் வச்சுக்கிடுவாரு? என் பிள்ளைக்கு இதுல சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நான் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இவரெல்லாம் 2 கேள்வி கேட்டிருப்பேன். இவர் வீட்டு நிச்சயத்துக்கும் போயிடக்கூடாது, கல்யாணத்துக்கும் போயிடக்கூடாது. ஏன் இனி வாழ்க்கை முழுக்க இவர் வீட்டு பக்கமே போயிடக்கூடாது. இவர் வரவை தோட்டத்தோட முடிச்சுக்கிடணும். சூர்யா அப்பா இவ்வளோ நேரம் யார் கூட பேசிட்டு இருக்கவன்னு தெரியலையே. நான் இந்த விஷயத்த சொல்லிடலான்னு போன் அடிச்சு அடிச்சு பார்க்க பிசி பிசின்ல சொல்லுது. அப்படி யார் கூட தான் பேசிட்டு இருக்கவ? பேசாம அனு அப்பா அம்மாக்கே போனை போட்டு வாரான்னு சொல்லிடலாமா? ஐயோ தப்பாலாம் நினைப்பாவ நம்மள. அவ வெளியே போகும்போது நானாவது கூட ஓடி போனேன் இல்லை. தனியாக அன்னைக்கு ஒரு நாள் அனுப்பிட்டே அவ ரொம்ப கோவப்பட்டுட்டாவ. இன்னைக்கு அவ பாட்டுக்கு கோவத்தில் எழுப்பி தனியாகவே ஓடி போயிட்டா. இது ஒரு பழக்கமெல்லாம் வச்சுட்டு இருக்கா. சின்ன சின்ன பிரச்சனைக்கும் தனியாக விழுந்தடிச்சு ஓடிறியாளே. வீட்டில் இருந்துலாம் சாதிச்சிருக்கணும். உலகம் தெரியாத பிள்ளையால வளர்ந்து நிற்கா. இப்போ வீட்டுக்காக அவ போய் ஒழுங்கா சேர்ந்தாலும் என்னமோ தெரியல. போன் பண்ணி கேட்கக்கும் பயமாக இருக்கு. சூர்யா அப்பா வந்து கேட்டால் இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? மைனி மைனி வா உமா, நீயாவது வந்திய? உங்கள் அண்ணன் வேற வீட்டில் இல்லை. யார்கிட்ட என்னத்தை சொல்லன்னு அல்லாடிட்டு நின்னேன். என் மருமவா இருக்கால, அவ மறுபடியும் வீட்டை விட்டு போயிட்டா உமா. மைனி நீங்க கவலைப்படாதங்க. ஆனி எங்கேயும் போகல மைனி, என் வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்படியே வா வீட்டுக்கு தான் வந்திருக்காளோ? ஆமா மைனி, வந்துட்டு ஒரே அழுக. என் புருஷன் அப்படி செஞ்சுட்டாவே, என் மாமியார் இப்படி செஞ்சுட்டாவன்னு. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டில் இருக்க வச்சுட்டு வந்திருக்கேன். மாமியார் அப்படி செஞ்சுட்டாவனால நான் என்ன சொன்னேன்? எல்லார பத்தியும் குறைதான் சொல்லியா மைனி? அண்ணனை பத்தியும் குறைதான் சொல்லியா? நீங்க தான் என் மருமவாங்கிறிய. அவளுக்குலாம் அப்படி ஒன்றும் பாசம் இருந்த மாதிரி தெரியல. என்கிட்ட வந்து உங்களை பத்தி எப்படி தெரியுமா சொன்னா? என் புருஷனோட அம்மா இருக்காவளே, அவைய கூட இனி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்னு சொல்லியா. உமா அப்படியே சொன்னானா? அவளுக்காக எவ்வளோ கேட்டேன் தெரியுமா? சூர்யாவை தான் யாசினேன். ஆனா அவ உங்களை பத்தி தான் குறையா சொல்லியா மைனி. அவ பேசின பேச்சுக்கே அவளை உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்திருப்பேன். ஆனா பாவம் பிள்ளை என்னைய நம்பி வந்துட்டா பத்தியல. அதான் கோவத்துல ஏதோ பேசியான்னு நினைச்சிட்டு வீட்டுல இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, அவ கோவத்துல தான் பேசியிருப்பா. நல்ல பிள்ளை தான் பாத்துக்க. சூர்யா கொஞ்சம் கோவப்பட்ட அவகிட்ட, அதனால தான் வருத்தப்பட்டு பேசியிருப்பா. நான் வரட்டா, வந்து கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மைனி, நீங்க வந்து கூப்பிட்டா வரமாட்டா. என் புருஷனே என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிடாம நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா மைனி. அவன் தான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னானா? அவன் அவளை போன்னு சொல்லல. அவ தான் நான் போறேன்னு கேட்டு இருந்தா போன்னு சொன்னா பாத்துக்க. அப்படியா? அவளை அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னானாமே. அப்படியா? அதான் அவ சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதான் உனக்கு தெரியுமே உமா, அவனுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லை. நாங்களாம் தான் பிடிவாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் இந்த பிள்ளை மேல இருந்த கோவத்தில் டப்பனி அந்த வார்த்தை சொல்லிட்டான் பார்த்துக்க. அதனால தான் அவளுக்கு உடனே கோவம் வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போறேன்னா. சரோஜாவை கூட்டிட்டு பைக்ல போனானாமே. அதை வேற அவ பார்த்தாலாம், அவ அப்பா அம்மா வேற பார்த்தாவலாம். என்ன மைனி இதெல்லாம்? இப்படி இல்லாம சூர்யா செய்வான்? உமா அது சூர்யா இல்ல. சூர்யா இல்லைன்னா வேற யார் மைனி? அவ புருஷனை அவளுக்கு அடையாளம் தெரியாதோ? நீங்க என்ன சொல்றீங்க மைனி? அது அவ புருஷன் தான், என்ன ஏதுன்னு தெரியல. 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா அவ அங்கேயே இருக்கட்டும். நான் இவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க. அவ வீட்டுக்கு அனுப்பிடாத உமா. சரி மைனி, அவ என் வீட்டில தான் இருக்கான்னு சொல்லிட்டு போதா வந்தேன். நீங்க இதை நினைச்சிட்டு நிச்சயத்தை தள்ளி போடுறாதுங்க மைனி. அதுக்கான ஏற்பாடை நீங்க பண்ணுங்க. சரி உமா, அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டாவல, நிச்சயம் நம்ம குறிச்ச தேதியில நடக்கும். இருமா, நான் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். இந்த அனுப்புல இப்படி போய் என்னைய குறை சொல்லியிருக்காளே. நான் அவகிட்ட மாமியார் மாதிரியே நடந்துக்கிடியே. நான் பெத்த பிள்ளை மாதிரில பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளை. என்னைய போய் குறை சொல்லியிருக்காளே. எதுக்கு இப்படி சொன்னா? புருஷன் மேலே ஏதோ கோவம் இருந்துன்னா 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியதுதான். என்னையும் புருஷனையும் குறை சொல்லக்கு என்ன இருக்கு? நம்ம என்னதான் மருமவளை மவளா பார்த்தாலும் நம்மள மாமியாரை தான் அவள் பார்க்கா. இவையல்வ சண்டை சரியாயிட்டுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தான் நடக்கணும். பத்த வச்சுட்டெல்லாம் இனி பத்திக்கிட்டு எரியும். அவளை இனி எந்த காலத்துல இந்த வீட்டுல சேர விட மாட்டேன். அப்படியே என் வீட்டுல இருந்து அவ வீட்டுக்கு அடிச்சு
துரத்திரியே. இனி இந்த வீட்டு பக்கமே அவன் வந்துடக்கூடாது. என் மவ மட்டும்தான் இந்த வீட்டுல ராணியா இருக்கணும். வேற எவளும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. செல்லாயி மர்மாப்புல போன் போட்டிருந்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? நம்ம சூரிய பிரகாஷுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தமா. என்னங்க சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தமா? சாரு கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேங்க. ஏதோ மகனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு பொண்ணை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அதனால சூரிய பிரகாஷ்ட எதுவுமே சொல்லாம கூட்டின்னு வாங்கன்னு சொல்றாரு. மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு இதை சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. பெரியவங்க நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கிறோம். நம்ம மாப்பிள்ளையும் சரி பொண்ணும் சரி ஒரு வார்த்தை கூட நம்மளை கேட்காம முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு யாரு என்ன ஏது ஒன்னும் தெரியல. கேட்டா மகனுக்கு சர்ப்ரைஸ்ன்றாரு. இப்படிதான் மூத்த பேரனுக்கு அவர் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. சாரு அப்பா, அவர் அப்பா அம்மாவா இருந்தா கேட்பாரு. நம்ம என்னதான் இருந்தாலும் மூணாவது மனுஷங்க தானே. அதனாலதான் எதுவும் கேட்க மாட்டேங்காரு மாப்பிள்ள. அவருக்கோட கல்யாணம் முடியும் போது எப்படி இருந்ததோ அப்படியே தாங்க இருக்கு. ஆமா செல்லை, நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சூரிய பிரகாஷ் வந்த உடனே கூட்டின்னு கிளம்புவோம். வேற எதுக்கு இப்ப ஊருக்கு போறோம், ஏன் போறோம்னு கேட்பானுங்க. எதனா பொய்ய சொல்லி கூட்டிட்டு போலாம். சரிங்க. சரோஜக்கா, சரோஜக்கா. என்ன நெட்ட மாதிரி போனங்க? அட போங்கக்கா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிட்டீங்களக்கா. என்ன மறைச்சே? என்ன மறைக்கல? உங்களுக்கு வர சனிக்கிழமை நிச்சயங்கதே மறைச்சிட்டீங்களக்கா. இந்த அளவுக்கு தான் நம்ம பழகிருக்கோமா? என்ன பிள்ளை வளரிட்டு இருக்கா? எனக்கு சனிக்கிழமை நிச்சயமா? ஆமா, என்ன நிச்சயமா நீ ஏன்ட்டு கேக்குறிய? போங்கக்கா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது நெட்ட மாதிரி, என்ன வளரிட்டு இருக்கா? சரோஜக்கா, உங்க அப்பா தான் சூர்யாப்பாட்ட வர சனிக்கிழமை உங்களுக்கு நிச்சயம் சொல்லிக்கிட்டு இருந்தவ. என்னது எங்க அப்பா சொன்னாவளா? ஆமாக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, கேட்டுக்கிடுங்க. சூர்யா இருக்காருல, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா. இது யார் பிள்ளை சொன்னா? இதை யார் சொல்லியிருப்பா? சூர்யாப்பா தான் சொன்னாரு. அவரு என்னைய நிச்சயத்துக்கு கூப்பிட்டாரு. என்ன சொல்ற நெட்ட மாதிரி? எனக்கு தலையே சுத்துது. எனக்கும் தாக்கா தலை சுத்தி போய் தான் தலை தெறிக்க ஓடி வரேன். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் கேட்கணும் நீ. சரோஜக்கா, உங்களுக்கு அப்படின்னா உண்மையாவே தெரியாதோ? தெரியாது பிள்ளை. எங்க அப்பாட்ட மாமா எனக்கு பிடிக்கல, கல்யாணம் வேண்டான்னு எவ்வளோ சொன்னேன். ஆனா அவிய ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க. அவர் தான் உனக்கு சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லியாவ. எங்க அத்தை வீட்டுல வாழ்ந்தாதான் நான் நிம்மதியா வாழ்வேன்னா அவியெல்லாம் சந்தோஷமா இருப்பாவலாம். இப்ப என்னன்னா எனக்கே தெரியாம நிச்சயம் ஏற்பாடு பண்ணிருக்காவன்னு சொல்லியா? சரோஜக்கா, அப்படின்னா சூர்யாக்கும் அவருக்கு தெரியாம தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாவக்கா. ஏதோ உங்க 2 பேரும் அப்பாவும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காவ பார்த்துக்கிடுங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும் நெட்ட மாதிரி. இப்ப நான் என்ன பண்றது? யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம். இப்ப நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்ட யார் காப்பாத்துவா? சரோஜக்கா, ஒரே ஒரு ஐடியா இருக்கு, 2 பேரும் பேசாம ஓடி போயிருங்க. போப்ல, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ உங்க மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அதுவும் என்னால முடியாது. அப்படின்னா உங்க அப்பா மட்டும் மறுபடியும் பேசுங்கக்கா. பேசிட்டே நெட்ட மாதிரி ஏத்துக்கிட மாட்டேங்க. அவ என்ன செய்ய? அப்போ உங்க மாமாட்ட நேரடியாக பேசிருங்க. என்னது மாமாட்டியா? ஆமாக்கா, மியாட்டே பேசிருங்க. அவர்கிட்ட அவர் ஒத்துக்கிட மாட்டார் நெட்ட மாதிரி. எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது? சரோஜக்கா, வேற வழியே கிடையாது. உங்க வீட்லயும் ஒத்துக்கிட மாட்டேங்க. அவ உங்களால பேசவும் முடியாதுங்கிறிய. சூர்யாவாலையும் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது. அதனால நீங்க உங்க மாமா மியாட்ட பேசுறது தான் நல்லது. அவரு உங்க மேல அன்பு வச்சிருக்காருக்கா, எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாரு. சரிப்ல, அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க மாமாட்ட பேசுவோமா? ஐயோ, நானா? நான் அவர்கிட்ட பேச மாட்டேக்கா. நெட்ட மாதிரி நான் மட்டும் இப்படி போய் தனியா பேசுறது? அதுக்கு நீ என் கூட இருந்தாதான் மாமாட்ட பேச முடியும். சரிதான், பூனை என்ன பிடிச்சி பிராண்ட தான் போகுது. ஏப்பா பேராண்டி. என்ன தாத்தா? பேராண்டி, உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாரு. உடனே நம்ம எல்லாரையும் புறப்பட்டு ஊருக்கு வர சொன்னாருப்பா. எதுக்கு தாத்தா? என்ன ஏதுன்னுலாம் சொல்லப்பா. உடனே எல்லாரையும் கிளம்பி ஊருக்கு வாங்கன்னு சொன்னாரு. டிக்கெட்டு உங்க அப்பாவே போட்டாராம். நம்மள உடனே கிளம்பி வர சொன்னார்ப்பா. எப்ப தாத்தா? இன்னைக்குதான்ப்பா 8 மணி ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டாராம். உங்க பாட்டியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பின்னு இருக்கிறா. நீயும் போய் ரெடியா போய் கிளம்பலாம். தாத்தா, எதுக்காக இன்னைக்கே கிளம்பி அவசரமா வர சொல்றாங்க? தெரிலடா பேராண்டி. உங்க அப்பா தான் திடீர்னு போனை போட்டு கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தாதான் நம்மளுக்கே என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியும். அதனால உடனே கிளம்பு. டாடி எதுக்காக உடனே வர சொன்னாரு? இதுல ஏதோ டவுட் இருக்கு. சரி பரவாயில்ல, டாடியே வர சொல்லிட்டாங்க. இந்த சாக்குல சரோவையும் பார்க்கலாம். கிளம்புவோம், நாளைக்கு போய் சரோ பார்த்துடலாம்.